I greet you all in the precious name of our Lord Jesus Christ. ஸோ இன்னைக்கு நம்ம இயேசு சுவாமி நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் ஜேக்கரியா சாப்டர் 4 verse 6. சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Not by might nor by power, but by my spirit says the Lord Almighty. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட யூ மைட் பி கோயிங் த்ரூ சம் ஸ்ட்ரகிள் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாப்பியாக இருக்காது. சில நேரம் ரொம்ப நம்ம போராட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம சூழ்நிலை அப்படி ரொம்ப கஷ்டமான டைம் நம்ம லைஃப்பில் இருக்கிறது உண்டு. நம்ம அந்த சூழ்நிலையை எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஈவன் ஒரு டிசீஸாக இருந்தால் கூட, ஒரு வியாதியாக இருந்தால் கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம சரி பண்ணிடலாமா, ஏதாவது ஒரு மெடிசன் நமக்கு க்யூர் பண்ணிடாதா, நம்ம ஏதாவது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை ஒன்றுன்னு சொல்லி நம்ம கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். சிலர் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை, அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் இருந்துகிட்ருக்கலாம். இல்லை உங்களோட வேலையில் கூட வந்து நீங்கள் எனக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணம் தேவை, எனக்கு நான் ஏதாவது ஒரு நான் ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா, இந்த பணம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து எப்படியாவது கெரியரை நல்லபடியாக கொண்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். சிலர் வந்து ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் சம்மந்தமாகவும் அந்த பிரச்சனையில் எனக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு நல்ல அஃபிஷியலாக எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நிறையா பேர் வேதனையோட ஒரு நாளும் காலைல எழுந்து கண்ணீரோடவே அவங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி படுக்கும்போதும் ஏதாவது எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நான் ஏதாவது பண்ணிட மாட்டேன்னா, என் குழந்தைங்க நான் படிக்க வச்சிட மாட்டேன்னா, நான் காப்பாற்றிட மாட்டேன்னான்னு சொல்லி கூட சிலர் வந்து அழுதுகிட்டு ரொம்ப வேதனையோடு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லிகிட்ருக்காரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறாரு. அதாவது காடால் மட்டும்தான் இது எல்லாம் செய்ய முடியும், நம்மளோட பவரோ நம்மளோட மைட்டோ கிடையாது. இது வந்து ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் கேன் டூ இட், ஒன்லி காட் கேன் டூ திஸ் ஃபார் யூ. கடவுள் மாத்திரம்தான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஈவன் தேர் வாஸ் அ லேடி, ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சாங்க ரொம்ப நல்ல ஒரு பையனுக்கு தான் நம்ம அந்த பொண்ணை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். பட் சடன்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே வந்து அவங்க ஃபேமிலியோட இன்னொரு ஃபேஸை பார்க்க ஆரம்பித்தாங்களாம். இவங்க தே ஸ்டார்டட் டு ஹரஸ் ஹர், ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ரொம்ப சந்தேகப்படவோ இல்லை அவங்கள அடிக்கவோ இல்லை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்கள சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம், நீ வந்து வெளியே போய் வேறு ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துட்டு நீ வந்து ஒரு லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கோ, இது டிவோர்ஸ் தான் வந்து உனக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்களாம். போய் அவங்க வந்து அவங்க வந்து இவ்வளோ சூழ்நிலைகள்லையுமே வந்து அவங்க கர்த்தரை மட்டும் பார்த்தாங்க, இயேசு சுவாமியை மட்டும் நோக்கி பார்த்து. பட் சடன்லி என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாள் தள்ள அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒரு சேஞ்ச் வந்தது தான். அவங்க ஹஸ்பண்ட் திரும்பவும் சடனாக அவங்கள தேடி வந்து திரும்பவும் சமாதானம் பண்ணி திரும்பவும் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனாராம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஜீசஸை வந்து அக்செப்ட் பண்ணி இவங்களை திரும்பவும் அக்செப்ட் பண்ணி இவங்க எல்லாரும் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனாங்களாம். இது வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம். நான் இவ்வளோ போராடினேன், இவ்வளோ பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரல, இவ்வளோ நாள் மாறாத இந்த பீப்புள்ஸ் எப்படி திடீர்னு மாறினாங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒன்று, நம்ம வந்து இயேசு சுவாமி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோம், நம்ம ஹெல்ப் கேட்ட உடனே அவர் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலாக நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்மளால் பண்ண முடியாததை தேவன் பண்ணியிருக்காரு நமக்காக அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்தாங்களாம். ஸோ ஈவன் நீங்கள் கூட இதே மாதிரி சூழ்நிலையில் கூட நீங்கள் இருந்து பார்த்துட்ருக்கலாம். ஒரு வேலை உங்கள் பிள்ளைங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். இதனால் இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எவ்வளோ நாளாக நான் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒன்றை மட்டும் நீங்கள் நம்புங்க, நம்மளால் முடியாதது ஆனால் இயேசு சுவாமியால் எல்லாம் முடியும், ஹோலி ஸ்பிரிட்டால் எல்லாம் முடியும். சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் எந்த பீப்புள்ஸ் நினச்சி பயந்தீங்களோ அவங்க உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு கர்த்தர் அந்த
உங்களுக்காக மாற்றி போட போகிறாரு. நீங்கள் என்ன நடக்காதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களோ அது அப்படியே அது மாறும். நீங்கள் எதை நினச்சி பயந்தீங்களோ அந்த அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது. காட் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் அவர் காட்ட போகிறாரு. ஏன்னா அவர் வந்து காட், மனுஷன் கிடையாது. எப்படி பண்ணுவார் என்ன செய்வாருன்னு நமக்கு அந்த வழி புரியாது. ஆனால் வந்து நிச்சயமா சூப்பர் நேச்சுரலான ஒரு மிராக்கிள ஹோலி ஸ்பிரிட் உங்கள் லைஃப்பில், உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அவர் பண்ணுவார். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் திஸ் வேர்ட், இஃப் யூ ட்ரஸ்ட் திஸ் ஜீசஸ், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. Dear Lord, I thank for this wonderful promise, Lord. Not by might, not by power, but by my Holy Spirit. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி. சுவாமி, எந்த கஷ்டத்துல இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்களோ சுவாமி, எங்கே இருந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களோ சுவாமி, ஆண்டவரை இப்பொழுது சூப்பர் நேச்சுரலாக சுவாமி இந்த ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கே நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அங்கே அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுங்கப்பா. நீர் மாத்திரமே அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க போறீர் சுவாமி. அதை அவங்க கண்ணு பார்க்க போகுது சுவாமி. நீர் அதிசயமாய் செய்ய போகிற ஒரு ஒரு நன்மைக்காகவும் நன்றி சுவாமி. In the name of Jesus we pray. Amen.